ஹாய், நம்ம இப்போது மெட்டாலிக் லைனர் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் டிப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பஃபர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணுறோம். டீஹைட்ரேட்டர் ஏர்லேயே ட்ரை ஆகிடும். ப்ரைமரும் அதே போல் ஏர்லேயே ட்ரை ஆகிடும். இப்போ அடுத்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். நான் எல்லாமே ஷெல்ஸில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா கூட வேறு ப்ராண்டில் கூட இருக்கும். எல்லாம் எது வேணுமோ வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது பேஸ் கோட் பண்ணுறோம். பேஸ் கோட் அப்ளை பண்ணி யூவி லேம்பில் 30 செகண்ட் க்யூர் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஜெல் பாலிஷ் செலக்ட் பண்ணுறோம். ஜெல் பாலிஷ் ஃப்ரெஞ்ச் கலரில் அவங்க பிங்க் கலரில் கேட்டிருக்காங்க. இப்போ அதை தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஹனிகர்லேருந்து ஃப்ரெஞ்ச் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் பேஸ் கோட் மட்டும் 30 செகண்ட் க்யூர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 60 செகண்ட் க்யூர் பண்ணுறோம். 60 செகண்ட் க்யூர் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு கோட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏன்னா அது கலர் ரொம்ப மைல்டாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்குறோம். செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கோட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதையும் 60 செகண்ட் க்யூர் பண்ணிக்கிறோம். 60 செகண்ட் க்யூர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஒயிட்டில் ஜெல் பாலிஷ் எடுத்துக்கிறோம். ஒயிட் ஜெல் பாலிஷில் ஃப்ரெஞ்ச் டிப் வரைய போகிறோம். ஒயிட் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது மெட்டாலிக் சில்வர் லைனர் வச்சு நம்ம ஒரு லைனர் கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலேயே. கஸ்டமர் சிங்கிள் ஃபிங்கருக்கு மட்டும் அவங்க ஃப்ளவர் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு சின்னதாக ரோஸ் மாதிரி வரைய சொல்லியிருக்காங்க. அதனால் ரிங் ஃபிங்கருக்கு மட்டும் ஒரு ரோஸ் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு அதுக்கு மெட்டாலிக் லைனர் வச்சு ஒரு லீஃப் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் டிப் வரைஞ்சிடலாம். ஒவ்வொரு முறை க்யூர் பண்ணி எடுத்த உடனே நம்ம அசிட்டோன் ஃப்ரீ வச்சு அதை வைப் பண்ணிடணும்.
ஸோ நான் அது வீடியோ எடுக்கல, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஃப்ரெஞ்ச் டிசைன் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, கஸ்டமர் என்ன டிசைன் லைக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெட் கலர் ஜெல் பாலிஷ் எடுக்கிறோம். அதை வச்சு தான் அந்த சிங்கிள் ஃபிங்கருக்கு நம்ம ஃப்ளவர் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ப்ளூமிங் ஜெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படியே ஒன்லி டைரெக்டாக ஜெல் பாலிஷை வச்சு யூ ஷேப்பில் ஒரு மூன் ஷேப்பில் வந்து குட்டி குட்டி லைனாக ஒரு ரோஸ் வரைகிறேன். இப்போது ஃப்ளவர் வரைஞ்சாச்சு. அடுத்தது மெட்டாலிக்கில் லீஃப் வரைகிறோம். இதுதான் வந்து மெட்டாலிக் லைனர். ஃப்ரெஞ்ச் டிப்புக்கு மட்டும் லைனர் கொடுக்குறோம். ஃப்ளவருக்கு வந்து லீஃப் மட்டும் கொடுக்கணும். இப்போ அடுத்தது டாப் கோட் போடுறோம். டாப் கோட் மட்டும் 120 செகண்ட் க்யூர் பண்ணணும். டாப் கோட் நல்லா தாராளமாக போடணும். அதுதான் சீல் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் ஃபினிஷிங் லுக். லாஸ்ட்டாக இப்போ நம்ம கியூட்டிக்கல் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். தேங்க்யூ.